வீட்ல எடுத்துக்கலாம். நம்ம கணவன் மனைவி இருப்பாங்க, அம்மா அப்பா இருப்பாங்க, பாட்டி தாத்தா இருப்பாங்க, மாமியார் மாமனார் இருப்பாங்க, அக்கா தங்கச்சி இருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, சுத்தி பக்கத்து வீட்ல எதிர்த்து வீட்ல இருப்பாங்க, ரிலேட்டிவ்ஸ் இருப்பாங்க, அப்புறம் ஸ்ட்ரேஞ்சர்ஸ். இவங்க எல்லாராலையும் நம்ம எப்ப துன்பப்படுவோம், வருத்தப்படுவோம்? ஒண்ணு அவங்க ஏதாவது ஒண்ணு நம்மள திட்டியிருப்பாங்க. இல்ல மத்தவங்க கிட்ட நம்மள பத்தி சொல்லியிருப்பாங்க. இல்ல நம் ஒ நம்ம வருத்தப்படுற மாதிரி அவங்க பிஹேவ் பண்ணியிருப்பாங்க. நடந்திருப்பாங்க. ஓகேவா? இதுதான் எல்லார் வீட்லயும், எல்லா ஃபேமிலீஸ்லயும், எல்லா இடத்துலயும் நடக்குது. கரெக்ட்டா? ஆனா, இத எல்லாத்தையுமே பெர்சனலா எடுத்துக்க கூடாதுன்னு நம்ம இந்த ஒரு அக்ரீமெண்ட்ட ஃபாலோ பண்ணிட்டாலே, பாருங்க நம்ம எடுத்துக்கிறதே இது எல்லாத்தையுமே நம்ம உள்வாங்கி அக்செப்ட் பண்றதால தான் துக்கம். ஆனா, இத பெர்சனலா எடுத்துக்க கூடாது அப்படின்ற பாயிண்ட் இங்க வந்துருச்சுன்னா, துக்கம் இருக்குமா? கண்டிப்பா இருக்காது மாஸ்டர்ஸ்.